கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு போய் அந்த காட்டுல இருந்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் மூலமா கவர்மெண்ட் இந்த காட்டை அழிக்க போறாங்கன்னு அதை எதிர்த்து பேசி அப்போஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னா என்ன, இதால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த ப்ராஜெக்ட் கிரேட் நிக்கோபார் ஐலாண்டை ஒரு போர்ட் டவுன்ஷிப்பா டெவலப் பண்ண போற ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 80,000 crores பட்ஜெட்ல இந்த ஐலாண்ட்ஸ்ல ஒரு கார்கோ போர்ட், ஏர்போர்ட், டவுனே கட்டுறாங்க. இந்த இடம் மலாக்கா ஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இடம் தான் இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ற ஷிப் ரூட். சைனாவுடைய 60% ஷிப் ட்ரேடிங் இந்த மலாக்கா ஸ்டேட் மூலமா தான் நடக்குது. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர், ஜப்பான் நிறைய கண்ட்ரீஸ் இந்த ஷிப் ரூட் யூஸ் பண்றாங்க. இது ஒரு பிஸியான ஷிப் ரூட். இதுக்கு பக்கத்துல போர்ட் கட்டுறதுனால ஆனுவலி நமக்கு 30,000 crore ரெவன்யூவா ஜென்ரேட் ஆகலாம். சவுத் ஏஷியாவோட ஷிப் ட்ரேடிங்ல இந்தியாவோட ஷேர் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி இந்தியன் ஓஷன்ல இந்தியன் மிலிட்டரியோட பவர் இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கிட்டத்தட்ட 8 லட்சம் மரங்கள் அழிக்க போறாங்க. இந்த நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல மட்டுமே வாழற நிறைய தனித்துவமான விலங்குகள் இருக்கு, அதுவுமே டிஸ்டர்ப் ஆகலாம். ஷோமன் என்ற பழங்குடி மக்கள் இந்த நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தையும் இந்த ப்ராஜெக்ட் பாதிக்கிறதா சொல்றாங்க.